ரைஸ் பாருங்கள். இப்போ குந்தாரப்பள்ளி தான் நின்றுட்டுருக்கோம். இந்த காலையில் பார்த்தீங்கன்னா தருமபுரிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு வந்து 4 பல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 1,20,000 வந்து சொல்லியிருக்காங்க. தருமபுரி காளைங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு சொல்லுங்கண்ணா? வாணிமடி பக்கம் ஆலாங்காயம். சரி 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 சரி. நம்ம ஊர் பக்கத்தில் ஆலாங்கத்துலேருந்து வந்திருக்காங்க. கண்ணு தான் எடுத்துருக்காங்களாம். எப்படிண்ணா இன்றைக்கி பரவாயில்லைங்களா ரேட் டைப்பில்? அதிகமாக தான் இருக்கு. இந்த ஏரியாவில் பாருங்கள், இதெல்லாம் பசுமாடுங்க ஜோடி. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் பசுமாடு ஜோடி. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் சூப்பராக ஏதோ ஒரு மாதிரி மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருங்க. ஒயிட் கண்ணுங்க, கிடாரி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஎஸ். இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி தான் வந்திருக்கோம். குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை போன வாரம் வர முடியலைங்க, இந்த வாரம் வந்திருக்கோம். பார்த்துங்க, இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு 2 கன்று நிற்கிது பாருங்க. சூப்பராக இருக்குது கன்று. கண்ணுங்க பாருங்கள், நல்லா பிளாக் கலருங்க. காளை கன்று குட்டிங்க, வளர்ப்பு குட்டி ஜோடி. கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரே மாதிரி இருக்குது. எவ்வளோ ப்ரோ இது? ஜோடி வாங்கி கட்டி சேல்ஸ் ஆயிடுச்சிங்க. இந்த பக்கம் பாருங்க, ஒரு 2-3 கன்று இருக்குது. சரியான பாய்ச்சல் கன்று. யானை சேட்டை பண்ணுங்க. நல்லா அழகாக நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது. காலையில் இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து சேல் ஆகிருக்குங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணுக்குட்டி. இங்கே பாருங்க, இன்னும் வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் எங்கே ப்ரோ போகுது? எந்த ஊர்? கிளமங்கலமா? ஓகே ஓகே. எல்லாம் கிளமங்கலம் போதுங்களா. நம்ம குட்டி எப்படி இருக்குது பாருங்க, ஜம்முன்னு வளர்ப்பு குட்டி. காளை கன்று தான் இது பாருங்க. இதெல்லாம் சரியான லென்த் வரும். உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே ஒரு 4 கன்றுக்குட்டி இருக்குதுங்க. எல்லாம் வளர்ப்பு கன்றுக்குட்டி. இதெல்லாம் காலையில் ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் வந்து சேல் ஆகிடுதுங்க அந்த மாதிரி கன்றுக்குட்டிங்கெல்லாம். இங்கே நிற்கிறது எல்லாமே காலையில் சேலான குட்டிங்க தான். கன்றுக்குட்டி மட்டும் இல்லைங்க, காளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காலையில் சேலானதான். பசுமாடுங்கள்லாம் பாருங்கள், காலையில் சேல். பசுமாடுங்க. ஃபுல்லாக சேல்ஸ் வந்துங்க. இதெல்லாம் காங்கேயம் கன்றுக்குட்டி தான், காங்கேயம் குட்டி. வணக்கம் வணக்கம். பாய்ச்சல் கன்றுக்குட்டிங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்குது பாருங்க.
பாய்ச்சல் கண்ணுக்குட்டிங்க எல்லாமே இங்கே தான் நிற்கிது. அந்த பக்கம் ஒரு 2-3 கண்ணுக்குட்டி நிற்கிது. ஃபுல்லாக கண்ணுக்குட்டிங்க தான். இங்கேயும் கொஞ்சம் கண்ணுக்குட்டி நிற்கிதுங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பாய்ச்சல் கண்ணுக்குட்டி அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. எவ்வளோ சொல்கிறார் கண்ணுக்குட்டி? 35. ரன்னிங் போகிறதா இல்லை இனிமேல் தான்? இதாண்ணா கண்ணு ஒன்று வாங்கிக்கிற ஓட்டு போகலாம். 35 ரூபா சொல்லியிருக்காங்களாம். ஸோ ரன்னிங் இன்னும் போட்டு பார்க்கலையா, இனிமேல் தான் போடணுமா. கண்ணுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. கால் மாட்டி போய் பையா குந்தாரப்பள்ளி சந்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த கண்ணுக்குட்டி வந்து நல்லா சுறுசுறுப்பான கண்ணுக்குட்டிங்க. 35 ரூபா அந்த ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே பாரு அங்கே ஏறணும்னா டக்குன்னு போச்சு சுமார் கொடுத்துன்னு போச்சு. 2 அது போடா டேய். அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம சொல்லுதல் கூட குமார் காந்தாலும் சாயங்காலம் ஏற்றிக்கிறியா அதை கொடுத்த மாதிரி. ஏன்னா கண்ணு எடுத்துட்டீங்களா? சரிண்ணா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு சொல்லுங்கண்ணா? வாணிமடி பக்கம் ஆலாங்காயம். சரி. நம்ம ஊர் பக்கத்தில் ஆலாங்கத்துலேருந்து வந்திருக்காங்க. கண்ணு தான் எடுத்துருக்காங்களாம். எப்படிண்ணா இன்றைக்கி பரவாயில்லைங்களா ரேட்? எப்போ அதிகமாக தான் இருக்கு. சரி. கண்ணு எதுவும் இல்லை, அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதான் எடுத்தால் நல்ல கண்ணு அந்த ரிசல்ட் இருக்கும். சரி. காலையிலே வரணும். காலையிலே 5 மணிக்கெல்லாம் சந்தையில் இருந்தால் தாங்க ஓரளவுக்கு நல்லா கண்ணெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா. இதெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. நல்லா சின்ன கண்ணுங்க, அருமையாக இருக்குது. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 24. சரி. எவ்வளோண்ணா கேட்டாங்க? 15-16 கேட்குறாங்க. சரி. ஒரு 20 ரூபா கிட்டத்தட்ட வந்தால் கொடுத்துருவேன். 24 சொன்னாராம். 15-16 கேட்குறாங்களாம். இன்னும் கொஞ்சம் வந்தால் கொடுத்துருவா சொல்லியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் கண்ணுங்க இருக்குது பாருங்கள். இந்த கண்ணும் வந்து ஜோடி. இப்போ தான் வந்து வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ப்பு கண்ணுங்க நிறைய குந்தாரப்பள்ளியில் நம்ம பார்க்கலாம். இது எவ்வளோ ஜோடி சொல்லியிருக்காங்க? என்ன ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஜோடி 55 சொல்கிறேன். உங்களுதா? சரி. ஜோடி வந்து 55 ரூபா சொல்லியிருக்காங்களாம். இந்த கண்ணுக்குட்டிங்க, இந்த 2 கண்ணுக்குட்டியும் நல்லா இருக்கு பாருங்கள், அப்படியே சூப்பராக. இந்த காலம் எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? என்ன ப்ரோ சேட்டை பண்ணுதா? ஓய் இது எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 65. ஜோடியா இல்லை அது ஒன்று தான்? 65 ரூபாங்க இது. இந்த காலை ஒன்று சிங்கிள்.
கண்ணு பாருங்கள் 65 ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணு ஒயிட்டு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கண்ணும் கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கியிருக்கான். ஸோ பார்த்து வாங்கணும். அதெல்லாம் ஒரு 5 மணிக்கு இங்கே காலையில் இருந்தால் தாங்க எதுவுமே வாங்க முடியும். ஜோடி கன்றுங்க. இந்த கண்ணுங்களும் பாருங்கள், கலர் பாருங்கள் ஒரே சேமு, நல்லா இருக்குது கலர். இதே வாங்கி சேலாகி கட்டி வச்சுருக்காங்க. கலர் பாருங்கள், கண்ணுக்குட்டியும் பாருங்கள் ஒரே ஹைட்டில் இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. ஜோடி எல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தாங்க போகுது. 60 ரூபா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜோடி வந்து வாங்கிக்கலாங்க. இந்த லெவலில் 60, 65 இந்த மாதிரி ரேஞ்சில். இங்கேயோ ஒரு ஜோடி வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏருக்கு நல்லாதாங்க இருக்குது ஜோடி. இன்றைக்கி ஜோடி கண்ணுங்க தான் பார்த்தோன்னா நிறையா வந்திருக்கு. சூப்பருங்க. எல்லாம் அருமையாக இருக்குது. இந்த ஏரியாவில் பாருங்கள், இதெல்லாம் பசுமாடுங்க ஜோடி. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் பசுமாடு ஜோடி. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் சூப்பராக ஏதோ ஒரு மாதிரி மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருங்க. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் வளர்ப்பு கண்ணுங்க தான். இது எவ்வளோ ஜோடி எவ்வளோ சொல்லிடுங்க? ஜோடி 60. பல்லு வச்சுச்சிங்களா? இன்னும் இல்லை, பல்லு வைக்காத கன்றுங்க தான், காளை கன்றுங்க ஜோடி 60,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஜோடி, இது நல்லா இருக்குங்க ஜோடி. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரில, கேட்டு பார்ப்போம் இந்த ஜோடி எப்படி. இதெல்லாம் சொல்லிடுங்க. 1.5 சொல்கிறாருண்ணா, கேட்கல. நீங்கள் கேட்டுனுக்கிறீங்களா? சரி 1.5 சொல்லிட்டு இருக்கிறான், கேட்டுனுக்கிறாங்க. யூடியூப் கேஎஸ் அங்கே கேட்டுட்ருக்காங்க. இன்னும் ஃபைனல் ரேட் எப்படியோ 1க்கு உள்ளே எப்படியோ முடிஞ்சிருக்கேன். 90 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறது வந்து ஒரு 1.5 சொல்லிகிட்ருக்காரான். என் ஃபோன் நம்பர் வந்து